எங்க ஆத்தா காலையில இந்த மாதிரி சத்தமா நியூஸ் வச்சு 9:30 எழுப்பி விட்டாங்க. ஆமாங்க, நமக்கு இன்னைக்கு இந்தியால தேர்ட் டே. நேத்து நம்ம தம்பியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லேட்டா தான் தூங்கணுமே. மார்னிங் ஏஞ்சி வந்து பார்த்தா இதை தவிர மத்த எல்லாத்தையும் கழிட்டு போயிருக்காங்க. ஓகேங்க, இது என்ன சேலஞ்ச் என்ன வீடியோன்னு பாத்துறலாம். மலேசியா ஸ்லாங்கூர்ல நடக்கிற 21 கிலோமீட்டர் மராத்தான 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற 90 days கட் அண்ட் ஃபிட் சேலஞ்சில் டே 74ல இருக்கும். அப்புறம் நீங்க இப்ப பார்த்த ஃபீல்டு ஃபுல்லாவே எங்க அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உருவாக்குனது. ஆமாங்க, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பிளான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா மாமரம் தென்னை மரம் கல்லுன்னு சொல்லி அக்ரிகல்ச்சர்ல இறங்கிட்டாங்க. நானும் அதெல்லாம் அப்படியே வாட்ச் அவுட் இருந்தேன். அப்புறம் நேத்து நம்ம வீட்டுல பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா, அதுக்கான ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ் வீட்டுல கொடுக்க வேண்டிய கொஞ்சம் வேலை இருந்தது. நானும் தம்பியும் வண்டியை பாட்டிட்டு கிளம்பி போய் எல்லா வீட்லயும் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அவ்வளவுதான், மறுபடியும் புஷ்பவனத்துல இருந்து காரைக்கால் கிளம்பிட்டோம். அதுக்கு தான் நம்ம ஆத்தா 90ல எப்படி ஓவியம் எல்லாம் வரைஞ்சு விட்டுருக்காங்க. காரும் வந்துடுச்சு. அவ்வளவுதான், எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் போற வழியில அத்தை மாமா எல்லாம் பார்க்க வேண்டிய வேலை இருந்தது. அங்க போனா ஒரு புக் வச்சிருந்தாங்க. அது கொஞ்ச நேரம் திருப்பிட்டு இருந்தேன். அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் லைன் படிச்சோன்னே ஏதோ படிக்கணும் போல ஆசை வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரகடா இருந்தது. அப்புறம் அப்படியே காரைக்காலும் வந்து சேர்ந்தாச்சு. பிரியாணி ரெடினு போர்டையும் பார்த்தாச்சு. உள்ள என்ட்ரு ஆனோடனே சிலிண்டர் விலை அதிகமானதுனால 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ்னு போட்டிருந்தாங்க. அதை விட ஷாக்கா ஏசில ப்ளீஸ் டோன்ட் டச் மீ எல்லாம் போட்டிருந்தாங்க. ஏசியை நம்ம எதுக்கு தொட போறோம்னு யோசிச்சுக்கிட்டே ஆர்டர் பண்ண பிரியாணில தட்டில் கொட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம மலேசியால 21 கிலோமீட்டர் மராத்தான 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் இந்த கட் அண்ட் ஃபிட் சேலஞ்சிலே இருக்கும். அதுக்காக கரெக்டா சாப்பிட்டே ஆகணும். எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க பார்த்த மாதிரி அந்த ஒரு பிளேட் ஃபுல்லா நான் சாப்பிடல, ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதுக்கே 900 rupees பில் வந்துருச்சு. காரைக்கால KFC வந்திருக்கு. பட் நமக்கு சுத்தமா ஆகாது. இருந்தாலும் போகணும்னு யோசிச்சுக்கிட்டே வந்து கார்ல ஏறிட்டோம். வீட்டுல வந்து லேண்ட் ஆனோடனே பாத்திரம் கழுவுற வேலை இருந்தது. அதெல்லாம் கழுவி போட்டு வீடியோ எடிட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐயங்கார்ல வந்து உட்காந்தேன். ஆமாங்க, நாங்க இருக்க ஏரியால சுத்தமா டவரே கிடைக்கல. அதனால வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல. சோ அண்ணன் கிட்ட வந்து சுகர் கம்மியா லைட்டா ஒரு டீ போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். நானும் அதை குடிச்சிக்கிட்டே அப்படியே நம்மளோட வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சிட்டு ஒரு வழியா அப்லோடும் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ண கிட்டத்தட்ட 40 minutes கிட்ட ஆச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இன்னைக்கு டேவும் முடிச்சுக்கிட்டேன். கட் அண்ட் ஃபிட்டோட நாளைக்கு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.